வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நாடே வந்து பரபரப்பா இருக்கு இல்லையா? எதுக்காக? நீட்டுக்கு என்ன பண்ண போறாங்க? கிட்டத்தட்ட 35ல இருந்து 44 கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா இந்தியா ஃபுல்லா இருந்தது. அது சுப்ரீம் கோர்ட் எடுத்துட்டு அவங்க வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றேன்னு சொன்னாங்க. 18 ஆல்மோஸ்ட் எல்லாரும் நினைச்சாங்க இன்னைக்கு வந்து முடிவு தெரிஞ்சிரும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்துரும். நீட்டுல முறைகேடு நடந்திருக்கா என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஐஐடி கொடுத்த இதுவும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஆமா எதுவுமே நடக்கலன்னு வந்து சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிடுவாங்க. இல்லை என்டிஏ சொன்னதை வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஒரு புறம் ஒரு விறுவிறுப்பாக போயிட்டு இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் வந்து அந்த கலக்கம் இருக்க தான் செய்யுது. ஐயோ என்னடா இது நீட்டு திருப்பி வைப்பாங்களா அப்படின்ற மாதிரி நிறைய மார்க் வாங்கினவங்களுக்கு இருக்கும். மார்க் கொஞ்சம் வாங்கியிருப்பாங்க. இருந்தாலும் அந்த ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, 600க்கு மேலே கிட்டத்தட்ட 80,000 பேர் இருக்கிறப்ப 600க்கு மேலே வாங்கினாலே சீட் கிடைக்குமா அப்படின்னு இருக்கும் பாருங்க. அப்போ அந்த 600 வாங்குற குழந்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீட்டு மறுதேர்வு வராதா, வந்தால் நம்மளுடைய ஏற்கனவே இது வந்து இந்த பேப்பர் லீக்குனால நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்குல்ல, அனுமானம் இது நடந்ததா இல்லையா அப்படின்றது நடந்திருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க. என்டிஏவும் ஒத்துக்கிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஆமா அப்படின்னு இருக்காங்க. சிபிஐலையும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் நிறைய ஸ்ப்ரெட் ஆகலை அப்படின்றாங்க. ஆனால் இந்த மார்க் வந்து லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் பார்த்தீங்கன்னா 27,000 ஸ்டூடெண்ட்ல இருந்த இடத்துல 80,000 ஸ்டூடெண்ட் வந்து 600க்கு மேலே வாங்கியிருக்கிறது ஒரு பெரிய எல்லாருக்கும் வந்து இது தவறு நடந்திருக்கும் அப்படின்றத வந்து உறுதி பண்ணுறதா இருக்கு. இருந்தாலும் என்டிஏ தரப்புலையோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புலையோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் மார்க்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசனு 100 பக்கம் படிக்கணும்னா 75 பக்கம் தான் வந்து வச்சிருக்கோம், 25% தூக்கிட்டோம், சிலபஸ் வந்து கம்மி ஆக்கிட்டோம், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் வந்து இந்த வாட்டி பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க. ரெண்டாவது ஐஐடியோட அந்த அனலைஸ் பண்ணி சொன்னதில் வந்து மல்டிபிள் சென்டர்ஸ் வந்து இன்னைக்கு அக்ராஸ் இந்தியா வந்திருக்கு. எங்கெல்லாம் சென்டர்ஸ் வந்து இருக்கோ, ப்ரைவேட் சென்டர்ஸ் கோச்சிங் சென்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பசங்க வந்து படித்ததுனால தான் இன்னைக்கு வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸும் வந்து 10 வருஷமா நடக்குது, என்ன பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸை ஃப்ரேம் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஐடியாவையும் அவங்க பிடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு, மார்க் ஸ்கோரிங்ன்றது வந்து எகிரிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதிர்த்தரப்புல நிறைய பேர் இந்த 45 கேசஸ் சொன்ன இல்லையா, 35லேருந்து 45 கேசஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இல்லை முறைகேடுகள் நடந்திருக்கு, எங்களுக்கு வந்து மறுதேர்வு வரணும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து கேஸ் நடந்துட்டுருக்கு, இன்னும் வந்து முடியல. பட் என்ன தீர்மானமாக வந்து தலைமை நீதிபதி சொல்லியிருக்காருன்னா, மறுதேர்வு கண்டிப்பாக வைக்கிறது இப்போதைக்கு நாங்கள் முடிவு பண்ண மாட்டோம். ஏன்னா 100% இது உறுதி செய்யப்பட்டால் தான் மறுதேர்வுக்கு வந்து நம்ம வந்து உத்தரவிட முடியும் அப்படின்னு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு இந்த மத்தியானம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு என்ன தெரியுது அப்படின்னா, மறுதேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அந்த தலைமை நீதிபதி வந்து உத்தரவிடலை. ரெண்டாவது